தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூன் மாதம் 23ஆம் தேதி. வேக தடைகளை அகற்றுங்கள். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். வாசிக்க வேண்டிய பகுதி யோசுவா 3ஆம் அதிகாரம் 5 முதல் 17 வரை. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக, இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்புக்கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஆமேன். ராபர்ட் லயடன் என்கிற தேவ மனிதன் தன்னுடைய ஒரு புத்தகத்தில் இவ்வாறு கூறுகிறார்: பரலோகத்திற்கு வந்த பின்பு அநேக விசுவாசிகள் தாங்கள் பூமியில் இருக்கையிலேயே கேட்டிருந்தால் கிடைத்திருக்கக்கூடிய பரலோகத்தின் பல பொக்கிஷங்களை கண்டு வாய்ப்பை தவறவிட்டதை எண்ணி அதிர்ச்சி அடைவார்கள். தேவ ஜனங்களில் பலர் பெருக்கத்தை விரும்பாதது அவர்களிடம் உள்ளதை கொண்டு திருப்தி அடைந்துள்ளார்கள் என்பதால் அல்ல, தேவனுடைய வார்த்தையை அறியாமையும் அவிசுவாசமுமே காரணம். விசுவாசத்தினால் முன் வந்து தேவனுடைய மாறாத வாக்கு தத்தங்களை நம்புவதை பார்க்கிலும் குறைவிலே இருக்க விரும்புகின்றனர். விசுவாசம் உங்களுக்கு அற்புதங்களை மட்டும் செய்வதில்லை, உங்களை உருமாற்றுகிறது. சிந்தனை, வாஞ்சை, லட்சியங்கள், குணாதிசயங்கள் மற்றும் செயல்களை. ரோட்டில் உள்ள வேக தடைகள் வாகனங்களின் எளிமையான பயணத்தை தடுப்பதை போல இந்த ஆவிக்குரிய வேக தடைகள் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம் வாழ்வை சந்திப்பதை தடுக்கின்றன. இந்த ஆவிக்குரிய வேக தடைகள் பாரம்பரியமாகவோ கலாச்சாரமாகவோ சுயமாய் ஏற்படுத்தி கொண்டதாகவும் கூட இருக்கலாம். என் தந்தைக்கு இந்த பிரச்சனை இருந்ததனால் எனக்கும் இது வரும், இப்படி நடக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும், இதை தீர்க்கவே முடியாது என்பன போன்ற வார்த்தைகள் ஒரு மனிதனிடம் ஆவிக்குரிய சிக்கல் உள்ளது என்பதற்கு அடையாளம். உங்கள் விசுவாசத்திற்கு தடையாய் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய தடைகள் ஏதேனும் இருந்தால் அதை அகற்றிவிட தேவனிடம் கேளுங்கள். தேவ வார்த்தை விசுவாசிக்க சொல்லும் எதையும் குழந்தையைப் போல விசுவாசியுங்கள். உங்கள் மனதை ஒருபோதும் எதிர்மறையான பரிதாபம் நிறைந்த அவிசுவாச சிந்தனைகளுக்கு இடமாக்காதீர்கள். தேவனுடைய வசனம் உங்களுக்குள் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, பற்றாக்குறையாக அல்ல.
ஆவியானவர் உங்களை கண்காணிக்க இடம் கொடுங்கள். நீங்கள் பின்பற்ற தீர்மானித்த பின்னரே தேவன் தடைகளை உடைக்க முன் செல்லுவார். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.